ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க தக்காளிக்கு. அப்புறம் 4 துண்டு கொத்தமல்லி தண்டு, ஒரு பச்சை மிளகா, 4 பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதி விட்டு அதை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேனில் வெண்ணெய் போட்டுட்டு பே லீஃப், பட்டை, 2 ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் 1, ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் கஸ்தூரி மேத்தி, ஒரு பிஞ்ச் கரம் மசாலா அண்ட் 1 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா விசில் விட்டு அது இறங்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சிக்கனை மஞ்சத்தூள், உப்பு, தயிர் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை அதில் போட்டுட்டு திருப்பியும் 3 விசில் போட்டு எடுத்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.